vibalfeathersedits. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம பிக்சார்ட் எடிட்டிங் பண்ண போகிறோம். அதில் எந்த மாதிரி எஃபெக்ட்னால் 3D எஃபெக்டில் பண்ண போகிறோம். ஒரு இமேஜை 3D எஃபெக்டில் பண்ண போகிறோம். நான் பிக்சார்ட்டில் தான் பண்ண போகிறேன் இன்றைக்கி. கண்டினியூவாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும் இந்த இமேஜ். நான் அதுக்காக தான் தமிழ்லேயே பேசுகிறேன். ஃபஸ்ட்டு பிக்சார்ட்டுக்குள்ளே போனோன்னா கீழே ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர்ஸ் இருக்கும். அதில் அந்த ஒயிட் சூஸ் பண்ணிக்கிறேன். அதில் டூல்ஸ் இருக்கா கீழே அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே க்ராப் ஆப்ஷன் வரும். அதில் போய்ட்டு எனக்கு வந்து நான் எந்த மாதிரி சைஸ் உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி சைஸில் நீங்கள் வந்து க்ராப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணுற மாதிரி போர்ட்ரேட்டில் சூஸ் பண்ணிக்கிறேன். போய்ட்டு இப்போ வந்து நம்மளுக்கு போர்ட்ரேட் சைஸ் கிடச்சிருச்சு. இப்போ நான் வந்து ஒரு இமேஜ் வேணும், எனக்கு பேக்ரவுண்ட் மாதிரி ஒரு பிளரிங் இமேஜ் வேணும். அதனால இப்போ நான் வந்து ஆட் ஃபோட்டோஸ் கீழே ஆட் ஃபோட்டோஸ் இருக்கா, ஆட் ஃபோட்டோவில் போய்ட்டு எனக்கு வந்து தோனியில் எம்எஸ் இந்த இருக்குது, எம்எஸ் தோனி. இப்போ எனக்கு இந்த எம்எஸ் தோனி இது பேக்ரவுண்டில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. ஏன்னா நல்லாயிருக்கும் பார்க்க. எம்எஸ் தோனி நல்லா தெரிகிற மாதிரி செட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ அதை கிளிக் பண்ணிட்டு நம்ம எஃபெக்ட் போயிடுவோம். எஃபெக்ட்ஸ் போனீங்கன்னா பிளர் இருக்கும், பிளர் ஆப்ஷன். நல்லா பிளர் ஆகிடுச்சு. இப்போ வந்து எனக்கு தோனி 7 அது இன்னும் நல்லா தெரியணும் தெளிவாக. அதனால் இங்கே 15 இருக்குது, நான் ஒரு 10 வச்சுக்கிறேன். 10 போதும், நல்லா தெரியுது. இப்போ பரவாயில்ல பிளரிங்காக. இப்போ நான் ஓகே, இப்போ ஸ்டிக்கர் ஆப்ஷன் போயிருங்க. அடுத்து வந்து நம்ம ஸ்டிக்கர், ஏன்னா ஃபோன் நம்மளுக்கு வேணும். அதனால உங்களுக்கு எந்த மாதிரி 3D எஃபெக்டில் உங்களுக்கு க்ரியேட்டிவாக யோசிக்க முடிஞ்சு எந்த மாதிரி பண்ணலாம் ஐடியா இருக்கும். இப்போ நான் அந்த ஃபோன் வச்சு பண்ணலான் இருக்கேன். ஃபோனில் ஒரு 3D எஃபெக்ட் வர மாதிரி. இப்போ வந்து ஸ்டிக்கர்ஸ் போய்ட்டு சர்ச் ஆப்ஷன் போய்ட்டு அதில் போய்ட்டு ஃபோன் சர்ச் பண்ணுங்கள். எனக்கு ஃபுல் சைஸ் ஃபோன் இருக்கும், அப்போ தான் பார்க்க நல்லா லுக்காக இருக்கும் ஃபோன் பார்க்க. 3D ஃபுல் சைஸ் ஃபோன் இதாக இருக்குது, ஃபுல் சைஸில் இருக்குது. நான் எடிட் போட்டுக்கிறேன். இப்போ நான் வந்து இதை லேண்ட்ஸ்கேப் வச்சுக்கிறேன். லேண்ட்ஸ்கேப் நல்லா கொஞ்சம் பெருசாகவே இருக்கட்டும். ஓகே, கொஞ்சம் டவுன் பண்ணிக்கிறேன், கீழே இறக்கிக்கிறேன். போதும். நான் வந்து இன்னும் இது ஸ்டிக்கர்ஸ் அப்படியே இருக்கட்டும். நான் இப்போ அடுத்த ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு வந்து ஃபோனில் வந்து ஒரு ஆட் பண்ணிக்கிறேன். தோனி வந்து விளையாடுற மாதிரி இப்போ கிரவுண்டில் ஸ்டேடியத்தில். இது அப்படியே ஃபோனில் இருக்கிற மாதிரி பண்ண போகிறேன். இப்போ நான் க்ராப் பண்ணிக்கிறேன் கொஞ்சம். ஓகே, நான் இப்போ இந்த எரேஸ் கொடுத்துட்டு நம்ம அதுக்குள்ளே ஃபிட்டாக இருக்கு மாதிரி பார்த்துக்கலாம். நான் எரேஸ் பண்ணுறேன் இப்போ அதுக்கேற்ற மாதிரி. ஓகே, நான் இப்போ இந்த ஃபோனில் ஃபிட் ஆகிற மாதிரி செட் பண்ணிட்டேன். இப்போ ஃபிட் ஆகிற மாதிரி இருக்குது. இப்போ ஃபோனில் அப்படியே ஃபோனில் வந்து அந்த கிரிக்கெட் அது மேட்ச் ஓடுற மாதிரி இந்த ஃபோனில் இருக்குது. இப்போ நான் அடுத்த ஃபோட்டோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு தனியாக ஃபோட்டோ வேணுனால ஒரு பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லாதனால அந்த மாதிரி ஃபோட்டோ நம்மளுக்கு வேணும். இப்போ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா க்ரோம் போயிடலாம். வெளியே வந்துடுங்க. வெளியேனா ஹோம் பேஜுக்கு வந்துடுங்க. க்ரோம்குள்ளே போயிட்டு ரிமூவ் பேக்ரவுண்ட் கொடுங்க. ரிமூவ் பேக்ரவுண்ட் அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே ரிமூவ்.bgன்னு இருக்கும். அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு ரிமூவ் பேக்ரவுண்ட் இதில் வந்து நம்ம அக்யூரேட்டாக கரெக்டாக ஒரு பர்சனை வந்து பேக்ரவுண்ட்லாம் எடுத்துகிட்டு நமக்கு தனி இமேஜ் மட்டும் தான் கொடுக்கும். இதில் வந்து நான் இப்போ ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் போய்ட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதில் ப்ரௌசர் போய்ட்டு இப்போ உங்களுக்கு தோனி இப்போ இந்த இமேஜ் எனக்கு வேணும்னா இப்போ இந்த ப்ரிப்பேரிங் அப்லோடுன்னு வரும். இப்போ பாருங்கள் பேக்ரவுண்டு, இப்போ இதுதான் பேக்ரவுண்டு.
இந்த பேக்ரவுண்டே எல்லாத்தையும் எடுத்துச்சு, பேக்ரவுண்ட் எல்லாமே க்ளீனாக. அதனால் இந்த உங்களுக்கு அப்படியே டவுன்லோட் இருக்குது, டவுன்லோட் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஃபுல் ரெசல்யூஷன் வேணும்னா சைன்இன் பண்ணால் கிடைக்கலாம். அதுவும் ஒரு ஃபோட்டோ மட்டும் தான் சைன்இன் பண்ணால் கிடைக்கும். மிச்சம்லாம் நம்ம காசு கொடுத்து தான் ஃபுல் இதில் வாங்குற மாதிரி இருக்கும். இதை வந்து பார்த்துக்குங்க எப்படின்னு உங்களை. இப்போ பிக்சருக்குள்ளே போயிடலாம். இப்போ ஆட் ஃபோட்டோ கொடுத்து நான் தோனி ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கிறேன். நான் அதை இப்போ கொஞ்சம் கார்னரில் வச்சுக்கிறேன். அப்போ தான் நல்லாயிருக்கும் 3D எஃபெக்டில். இல்லைன்னா கொஞ்சம் சின்னமாக கூட ஆகிக்கலாம்னு நினைக்கிறேன். சின்னமாக பண்ணிக்கிட்டேன் கொஞ்சம். இது போதும். அடுத்து வந்து இன்னொரு இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாம் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணது தான். அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் உங்களுக்கு என்ன அங்கே நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வெப்சைட்டில். நான் மோஸ்ட்லி அந்த வெப்சைட் தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா ஈஸியாகவே பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிடுது நம்மளுக்கு ஒரு வேலை மிச்சம்ல. நம்மளுக்கு திரும்பி அதை க்ராப் பண்ணிக்கிட்டு இதை பண்ணிக்கிட்டு எப்பா அதுவே கொஞ்சம் பெரிய வேலையே தெரியும் உங்களுக்கு. இப்போ நான் கொஞ்சம் erase பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இதை இன்னும் கரெக்டாக செட் பண்ணும். ஏன்னா தனியாக தெரியக்கூடாதுல்ல. ஓகே, தெரியுது. ஓகே, இப்போ நான் வந்து இது erase பண்ணிக்கிறேன் கீழே மட்டும். ஏன்னா அந்த இடம் தெரியக்கூடாதுல்ல, ஃபோனுக்குள்ளே இருக்கிற மாதிரி. இப்போ நான் செட் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ அதே மாதிரி இந்த இமேஜ் கொஞ்சம் கரெக்டாக க்ராப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அதை இப்படி கொஞ்சம் கேர்வாக இருக்குல்ல அந்த ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி கேர்வாக. இதை erase பண்ணிவிட்டு லைட்டாக. ஓகே, இப்போ பாருங்கள் இமேஜ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுமாதிரி உங்களுக்கு க்ரியேட்டிவை பொறுத்து இருக்குது. நீங்கள் எவ்வளோ க்ரியேட்டிவாக யோசித்து எந்த மாதிரி பண்ணலாம், இன்னும் நான் பண்ணலாம், அதையாகவே பண்ணலாம். எல்லாம் உங்கள் க்ரியேட்டிவை பொறுத்து இருக்குது. இப்போ வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டெக்ஸ்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் MS தோனி ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டு எல்லாமே சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஃபாண்ட்டு வேணுமோ அந்த ஃபாண்ட் எடுத்துக்கலாம். MS தோனி இப்படி சொல்லிட்டு இப்படி வச்சுட்டு நான் வந்து லைட்டாக இன்னும் இதை அப்படியே erase பண்ணிக்கிறேன் லைட்டாக. கொஞ்சம் இதெல்லாம் யோசிக்கிறது என்னன்றது. அதே மாதிரி இங்கேயும் erase பண்ணிக்கலாம். 3D எஃபெக்ட் நமக்கு நல்லா கிடைக்கணும்ல, அதுக்காக நம்ம எவ்வளோ நல்லா பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. ஓகே, MS தோனி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம வந்து எஃபர்ட் ஆட் பண்ணிக்கலாம். எஃபர்ட்ஸ் கீழே இந்த இருக்குல்ல, எஃபர்ட் ஆட் பண்ணிக்கலாம். கீழே போயிட்டு ஃபில்டர் அதில் நான் இதை சூஸ் பண்ணுறேன். ஏன்னா ஒரே கலராக தெரியணும்ல, அதுக்காக. ஏன்னா இது கூட வேணாம், நம்மளுக்கு ஒரே கலராக தெரியணும், அதுக்காக. ஓகே, இந்த கலர் ஓகே எனக்கு. ஓகே, அவ்வளோதான். இதில் க்ராப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணும்னு நான் போர்ட்ரேட்டில் வச்சுருக்கேன்.
இப்போ நம்ம அந்த இமேஜ் சேவ் பண்ணிக்கலாம். கீழே சேவ். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வேணும், நிறைய க்ரியேட்டிவாக நல்லா பிக்சார்ட், லைட்ரூம், கைன்மாஸ்டர், நல்லா எடிட்டிங்கை பற்றி நிறையா இருக்குது. வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கலாம். இன்னும் நிறையா க்ரியேட்டிவ் யோசிச்சு வச்சுருக்கேன். அந்த மாதிரி வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கேன். நீங்கள் தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். சீஸ். பாய்.